எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஜூஸ் அடிக்க போறேன். சூப்பரான ஜூஸ், அது சூப்பரா இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி. இங்க பாருங்க, இது ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். ஒரு பாக்ஸ். இது நல்லா பழுத்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக நல்லா பழன்னு இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து தனி ஜூஸ் தான் அடிக்கிறேன். ஆனால் 2 ஜூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெர்ரி, அது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ப்ளூபெர்ரி இது என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? இது நாகப்பழம் இருக்காங்களே, ரோட்டில் விற்பாங்க பாருங்கள், நாகப்பழம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு 3 தடவை செஞ்சுருக்கேன். ரொம்பவே செய்யலை, பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்லை. ஒரு 3 தடவை செஞ்சுருக்கேன். இது ஒரு 4ஆவது தடவையாக இருக்கும். அந்த பழம் ப்ளூபெர்ரி இது ரொம்ப விலையாக இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த சீசனில் தான் நம்ம வாங்கி சாப்பிட முடியும். அதனால் இந்த பழத்துக்கு தேவையான பொருளும், ப்ளூபெர்ரிக்கு தேவையான பொருளும், ஸ்ட்ராபெரிக்கு தேவையான பொருளும் என்னன்னு சொல்லுங்கள். எல்லாமே 2த்துக்கும் ஒரே சேம் தான், எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பால் வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா திக்கான பால் வச்சுருக்கேன். இப்போ வெண்ணிலா ஐஸு, இது வந்து ஒரு பாக்ஸ். இது ஒரு பாக்ஸும் 2த்துக்கும் பாதி போட போகிறேன். இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீமு எப்படி பாருங்கள். வெண்ணிலா ஐஸ்கிரீமு இது வச்சுருக்கேன். இது இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இது பாதி 2த்துக்கும் போட்டுக்கலாம். இது ஜாரு, அடிக்கிறதுக்கு ஜாரு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் சர்க்கரை, அவ்வளோதான். ஐஸ் க்யூப் இருந்தால் ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அடிக்கலாம். ஐஸ் க்யூப் இல்லைன்னா நம்ம அடித்து ஃப்ரீசரில் வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்விடாகவே நல்லா குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தேவையானது சர்க்கரை. முதல்ல வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூபெர்ரி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி அடிச்சிக்கலாம். இப்போ ப்ளூபெர்ரியை ஒரு கிண்ணத்துல போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கிண்ணம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு பழமும் எந்த ஒரு டேமேஜே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து கொட்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படியே நம்ம அடிக்கலாம். இது வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ டேப்பு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேன் வாட்ரு, அதை நான் ஒரு தடவை லாஸ்ட்டாக அது போட்டு கழுவிக்கலாம். ஏன்னா டேப்பு வாட்டர் வந்து அது உப்பு தண்ணியெல்லாம் வரும். அதனால் வந்துட்டு நான் வந்து கேன் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து போட்டுக்கலாம். இப்போ ஐஸ் எடுத்து ஐஸ் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஃபுல்லாக அப்படியே ஐஸ் எடுத்து ஐஸ் போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸு, அது நம்ம 2 பழத்துக்கு, இது ஸ்ட்ராபெரிக்கும் ப்ளூபெர்ரிக்கும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அது நம்ம எல்லாமே இது காலி பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான தண்ணி பால் மட்டும் ஊற்றி அடிக்க போகிறேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதில் சர்க்கரை போட்டிருக்கேன், ப்ளூபெர்ரி போட்டிருக்கேன், ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன், பால் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அடிச்சிக்கலாம். ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறேன் நான்.
காமிக்கணும்னு தான் நான் வீடியோட இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் அது பதம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரூட் ஜூஸ் கடையிலலாம், ஐஸ்கிரீம் கடையிலலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளோ திக்காக ஒன்றும் இதுவும் இல்லை. நம்ம பால் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிக்கினேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நுரைச்சி நல்லா எப்படி வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். இது ஒரு பழம், ஒரு பாக்ஸ் பழத்தை நான் அடித்து வச்சுட்டேன். இப்போ எப்படியும் நம்ம 5 பேர் இது நம்ம சாப்பிட்லாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பீசரில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு இது ப்ளூபெர்ரி ஜூஸு அடித்து முடிச்சிட்டேன். அதை நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ப்ளூபெர்ரி அடித்து வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு கிட்ட காமிக்கணுன்ட்டு இந்த மாதிரி காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா நுரைச்சி இந்த கலரில் தான் இருக்கும் ப்ளூபெர்ரி. அதனால தான் இதோட பேர் ப்ளூபெர்ரி வந்தது என்ன தெரில. லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. அதனால் வந்து இப்படியான பேர் இருக்கோ என்னன்னு தெரியல. அது அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாலியாக ஜம்முன்னு பசங்க வந்தால் கொடுத்து குடிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ ஸ்ட்ராபெரி அடிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரியை போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ ஐஸ்கிரீமு இதிலே போட்டு வச்சுட்டேன். அப்புறம் சர்க்கரையும் இதிலே போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம இந்த ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். ஐஸு, சர்க்கரை, ஸ்ட்ராபெரி. இப்போ அடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அடித்து எடுத்துக்கணும். இதை நல்லா அப்படியே வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ளூபெர்ரி அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா நுரைச்சி அந்த மாதிரி நல்லா அடிக்கணும். நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்ட்ராபெரியும் அடிச்சிட்டேன், ப்ளூபெரியும் அடித்து வச்சுட்டேன். 2 ஜூஸ் இன்னைக்கு ஒரே இதுதான். நம்ம ஐஸ்கிரீம் போட்டோம், சர்க்கரை போட்டோம், பால் ஊற்றணும். ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி போட்டோம், ப்ளூபெரினா ப்ளூபெரி போட்டோம். அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம இது கூட எந்த ஒரு எசன்ஸோ மற்றது எதுவும் போடக்கூடாது. ஐஸ்கிரீம் போட்டால் வெண்ணிலா தான் போடணும். நீங்கள் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி நல்லா அடித்தோம்னா நல்லா நுரைச்சி நல்லா வந்து ஷேக்காக நல்லா சூப்பராக வரும். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி அடித்து எடுத்து வச்சுட்டு நல்லா நுரைச்சி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ப்ளூபெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நுரைச்சி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் கிட்ட காமிக்கிறேன். அது வீடியோ எடுத்து நான் அது கிட்ட அது எப்படி நுரைச்சி நான் அடிச்சது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்கிறப்போ வெனிலா ஐஸ் சப்போஸ் வீட்டில் இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்பூன் போட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்ட்ராவோ ஒரு ஸ்பூனோ போட்டு கொடுத்தோம்னா பெரிய பெரிய ஐஸ்கிரீம் கடையே தோற்றுரும் நம்ம செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா. அதில் வந்து நீங்கள் இந்த ஒரு சாக்லேட் எதனா இருந்தால் கூட அந்த சாக்லேட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மெல்ட் பண்ணி கூட உங்கள் ஒரு ஹார்ட்டோ அதை இனிஷியலோ அது பேர் கூட நம்ம போட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து ஏற்கனவே போட்டுட்டேன். அதனால் வந்து பெரிய பையன், அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டாக பண்ணேன். ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோவில் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். சாக்லேட் இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு இப்போது
மேலே வந்து இந்த மாதிரி இன்ஷியலி எதனா போடு, ஒரு ஃப்ளவர் ஆர்ட் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அது சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டுமே நான் வீட்டில் செஞ்சு தரேன். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாது, ஜூஸ். அது நல்லா வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் இந்த சீசனில் நம்ம என்ன பழம் வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இதை வந்து பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் எனக்கும் அடுத்தது எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து பாய், தேங்க்யூ. நான் வந்து கிட்ட காமிக்கிறேன். இப்போது இது வந்து ஸ்ட்ராபெரி அடித்தாச்சு. ஸ்ட்ராபெரி நல்லா நுரைச்சி நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இது ஸ்ட்ராபெரி அடிச்சுட்டேன். இது வந்து ப்ளூபெர்ரி. இது என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா ஐஸ்கிரீம் போட்டு நம்ம அடிக்கவும் நல்லா நுரைச்சி நல்லா இப்படி வந்திருக்கு. இது வந்து ப்ளூபெர்ரி. அவ்வளோதான். இது 2 ஜூஸ் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்டேன். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.